சித்த வித்தை அப்படிங்கிறது சிவானந்த பரமேஸ்வரர் இந்த உலக மக்கள் பயனடைவதற்காக கற்றுக் கொடுத்த பயிற்சி தாங்க சித்த வித்தை. சித்த வித்தை அப்படிங்கிறது மனதாலும் புத்தியாலும் கற்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது பேர் தாங்க சித்த வித்தை. அது புதிய விஷயம் இல்லைங்க, இது நல்ல விஷயம். அதை தெளிவாக சிவானந்த பரமேஸ்வரர் சொல்லியிருக்காரு. நம்ம இங்கே இந்த பீடத்தில் குருபராம சாமி பீடத்தில் அவர் கற்றுக்கிட்டு இருந்த இங்கே தெளிவுபடுத்துனதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் அதை வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சாமி. பாருங்கள், சித்த வித்தை பயிற்சி எடுக்கும்போது சிவானந்த பரமேஸ்வரர் குருபராம சாமிக்கு எப்படி சொல்லி தந்தாரு அப்படிங்கிறத குருபராம சாமி இங்கே தெளிவாக போட்டு வச்சிருக்காரு. பாருங்க, எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. பாருங்க, சிவானந்த பரமேஸ்வருடைய படத்தை கீழே வச்சு கண்கள் உருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய உயிரை கண்கள் குறி வைக்குதுங்க. அதுக்கு பேரு நோக்கம்னு சொல்லியிருக்காரு. கண்களை பயன்படுத்தி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிரை கண்கள் மூலமா குறி வைக்கிறதுக்கு பேரு நோக்கம். முதல்ல அந்த நோக்கத்துக்கு விளக்க போட்டிருக்காரு. பாருங்க, அது உயிர், கண்கள் ரெண்டு அந்த உயிரை குறி வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது உங்க மூச்சு காற்று உயிரிலிருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த உயிர் காற்றை உள்ளில் பயன்படுத்தி உள்ளிலேயே மேலும் கீழும் ஏற்றி இறக்குவதற்கு பேர் ஜபம்னு சொல்லியிருக்காரு. அந்த ஜபம் ஒரு 10 நிமிஷம் பண்ணணுங்க. அப்பதான் அந்த உயிர் எங்க இருக்குன்னு நம்ம உணர முடியும். அப்போ உணர்ந்த பின்னாடி தான் நாம் அந்த உயிரை கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த உயிருக்கு சுகம் கொடுக்க முடியும். அந்த உயிருக்கு சுகம் கொடுக்குற பயிற்சி தாங்க இந்த சித்த வித்தை. அந்த உயிரை சுகம் கொடுக்கறது எப்படின்னா கதாகதம்னு சிவானந்த பரமேஸ்வரர் சொல்லியிருக்காரு. அந்த மூச்சை பலமா ஒரு 10 நிமிஷம் போகுதுன்னா உயிர் உங்களுக்கு உணரப்படும். உயிரை உணர்ந்த பின்னாடி மெதுவா மேலே கீழே ஏற்றி இறக்குனா அதுக்கு பேர் கதாகதம். அதுவும் உள்ளிலேயே நடக்கணுங்க. அப்படி உள்ளிலேயே மேலும் கீழும் நடந்ததுன்னா கண்டுபிடிச்ச உயிருக்கு காற்று உள்காற்று உள்வழியாக மேலும் கீழே ஏறி இறங்கி உயிரை தொட்டு வர்றதுனால உயிர் ஆனந்தப்படுங்க. அந்த பயிற்சி தாங்க இந்த சித்த வித்தை.